ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு செப்டம்பர் 16க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். பிப்ளியோ ஃபைல்ஸ் ஃப்ரம் ஃபார் அண்ட் நியர் த்ராங் புக் ஃபேர் அப்படின்னா, த்ராங்னா அலை மோதிச்சு அப்படின்னு சொல்றது. பிப்ளியோ ஃபைல்ஸ் அப்படின்னா புக்ஸ் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள். ஃபார் எ ஃபேர் ப்ரோப்னு சொல்லியிருக்காங்க. ஃபேர் ப்ரோப்னா நியாயமான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு அர்த்தம். கெஜ்ரிவால் பெயில் ஆர்டர் இஸ் எ ரிமைண்டர் டு த சிபிஐ டு டிஸ்பெல்ஸ் த பெர்செப்ஷன் ஆஃப் பயாஸ். சரியாங்க. சிபிஐ வந்து ஒரு தடபட்சமா பாக்குறத வந்து கைவிடணும் அப்படின்றதுதான் இந்த பெயில்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, கெஜ்ரிவால் சாரோட பெயில்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலா போட்டிருக்காங்க. அன்ரியலிஸ்டிக் அவுட்லுக், இப்போ வெளியில பாக்குறதுக்கு முற்றிலுமாவே போய். இந்தியாஸ் எஃபர்ட்ஸ் அட் பீஸ் மேக்கிங் பிட்வீன் ரஷ்யா உக்ரைன் ஹேவ் லிமிடெட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எடுத்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அதாவது எடுத்து வச்ச அடிகள் எல்லாமே அவ்வளவு எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டினம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் திங்ஸ், ஒரு சில தொடர் செயல். ஸோ ஒரு செயலுக்கும் இன்னொரு செயலுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஆனா அந்த சின்ன சின்ன வித்தியாசம் கடைசி ஸ்டெப்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கடைசியையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வித்தியாசமா இருக்கும். ஓகேவாங்க, அதான் கண்டினம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ அது வந்து இனி அடுத்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வர நரேந்திர மோடி ஜி பீரியட்லயே வர அடுத்த எலெக்ஷன்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா இருக்கும். ஸோ அடுத்து இங்க ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்துச்சுங்க. அதுல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுத்துக்குமே ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டை குறைக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து முதல்ல 18% இருந்துச்சு. அடுத்து பாருங்க, 2 நேவி ஆபீசர்ஸ் டு எம்பார்க் ஆன் குரூலிங் ப்ளூ வாட்டர் குளோபல் வாயேஜ். அந்த வாயேஜ் பேர் வந்து சாகர் பரிக்ரமா. அந்த வாயேஜ் வந்து 2 ஆபீசர்ஸ் போறாங்கங்க. அது குரூலிங் அப்படின்னா என்னன்னா ரொம்ப லாங்கான டயர்டான ஒரு பிரயாணம். இந்த இடத்துல பாருங்க, கேபிட்டல் கெய்னா ஸ்டேபிள் ரிட்டர்னான்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல ரிட்டர்ன் லாஸ்ட்ல ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் மூலமா நம்ம ஒரு ஸ்டேபிள் கார்பஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா ஒரு பிரைவேட் கம்பெனி ஸ்பேஸ்க்கு மனுஷனை அனுப்புனாங்க. அவங்க வந்து வேர்ல்டுக்குள்ள திருப்பி எர்த்துக்கு திரும்பி வந்திருக்காங்க. இந்த மிஷன் பேர் வந்து பொலாரிஸ் டான் மிஷன். ஸோ இந்த மிஷின் வந்து ஏன் ஹிஸ்டரி மேக் பண்ணியிருக்கேன்னா, கவர்மெண்ட் இல்லாத பிரைவேட் காரவங்களோட ஆஸ்ட்ரானட்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வாக் வந்து பண்ணியிருக்காங்க. டில் த கவுஸ் கம் ஹோம் அப்படின்ற ஃப்ரேஸுக்கான மீனிங் வந்து, அப்படின்ற இடியம்கான மீனிங் வந்து என்னதுன்னா லாங் டைம் எடுத்துக்கிறாங்களாங்க. ஃபார் ஏ வெரி லாங் டைம்னு மீனிங்கா. அதே மாதிரி ஹிஸ் டேஸ்ட் இன் புக்ஸ் இஸ் மிடில் ப்ரோ அப்படின்னா ஆவரேஜா அந்த மீடியோக்கரா இருந்தது அப்படின்ற மாதிரி மீனிங் தாங்க. ஸோ ஹை ப்ரோ அப்படின்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப அறிவாளியா இருக்காருன்னு அர்த்தம். லோ ப்ரோனா ரொம்ப க்ரூடாவோ வல்கராவோ இருக்கிறது தான் லோ ப்ரோ. அவன் வந்து அறிவே இல்லாதவன், முட்டாளா இருப்பான்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த இதுலயும் ஒரு ரசனை வந்து கம்மியா இருக்கும், நாலேஜும் கம்மியா இருக்கும். அதுதான் லோ ப்ரோ. ஸோ மிடில் ப்ரோ அப்படின்னா ஆவரேஜ் அறிவோடு இருக்கிறவங்க. இப்போ இன்னையோட மீனிங் வந்து கேலோ. கேலோ அப்படின்னா யங் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு அர்த்தங்க. கேலோ இம்மெச்சூரா இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட நம்ம இன்னைக்கான நியூஸ் பேப்பர் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.